ஆனந்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு குணவதி வந்து சொல்கிறாங்க, உன் மனசை நீயே கேட்டு பாரு, உனக்கு அது பதில் சொல்லும் ஆனந்தி, நல்லா கேட்டு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனந்தியும் யோசிக்கிறாங்க, ஆமாம் அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே, நான் ஏன் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே என் மனசு வந்து முதல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, தாங்கிக்கவே முடியல என்னால். அப்புறம் ஏன் இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்கேன், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அவங்க நிச்சயதார்த்தம் நடக்கலை, 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே, அப்போ நான் அவரை விரும்புகிறேனா, அதுதான் உண்மையா, அதை என் மனசு வந்து சொல்லுது, ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல, அதுதான் உண்மையா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க நம்ம ஆனந்தி. அடுத்து வந்து ஆனந்தியை நான் எப்படி மீட் பண்ண போகிறேன், அவங்க முகத்தில் எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டே இருக்காரு குமரன். குமரன் என்ன பண்ணுறாரு, வராரு, நேராக ஆனந்தியும் நேர்லேயும் வராங்க. இந்த 2 பேருமே எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ ஆனந்தி என்னை தப்பாக நினச்சிட்டாங்களோ, எப்படி நான் அவங்ககிட்ட பேசுவேன், அந்த வந்து கோட்டி வேற ஒன்றும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னானே, ஒரு வேளை தப்பாக நினச்சிருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சிட்டே வராரு. இங்கே ஆனந்தியும் வந்து எப்படி சார் நம்ம மீட் பண்ண போகிறோம், எப்படி அவர் மூஞ்சில் முழிக்க போகிறோம், அவரை நம்ம விரும்புறது வந்து அவர்கிட்ட நம்ம வந்து எப்படி வந்து சொல்ல போகிறோம், ஒன்றுமே புரியலையே, ஒரு வேளை அவர் நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஆனந்தி வந்து பார்த்துட்டு லைட்டாக வந்து புன்முறுவல் வந்து பண்ணுறாங்க. உடனே வந்து இவரும் அப்படி பண்ணுறாரு. 2 பேரும் வந்து பார்த்துட்டு பார்க்காம போகிற மாதிரி பண்ணுறாங்க. உடனே வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து நிற்கிறாங்க ஆனந்தி, அதே மாதிரி குமரனும் நிற்கிறார். 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க, லைட்டாக சிரிக்கிறாங்க. ஆனந்தி அது வந்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம குமரனுக்கு. ஆனந்தி நீ என்கிட்ட பேசுவீங்களா, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, உங்ககிட்ட பேசாமல் எப்படி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கே நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் எனக்கு நல்லா தெரியும் சார், உங்களுக்கும் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்காம நடந்தது தான், அதுதானே உண்மை அப்படி சொன்னோன்னே, ஆனந்தி இந்த அளவு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் எதிர்பார்க்கல ஆனந்தி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அந்த அளவு எனக்கு புரியாமையாக இருக்குது, இங்கே அவங்க உங்களை விரும்புகிறதால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா அப்படி சொன்னோன்னே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனந்தி நீங்கள் சொல்கிறது, ஆனால் அந்த இன்பா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, சத்தியமாக சொல்கிறேன், அவள் இப்படி நடந்துப்பான்னு நான் நினச்சி பார்த்தா கண்டிப்பாக நான் விட்டு பழகிருக்கே மாட்டேன் அப்படின்னோடனே, நீங்கள் இப்படி விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு, அதனால் எந்த விளக்கமும் நீங்கள் தர வேணாம், நான் எந்த தப்பாகவும் உங்களை நினைக்கல சார் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கையை பிடிச்சிடுறாரு. ஒன்றுமே புரியல ஆனந்திக்கே, அப்படியே அவங்களே மறந்துடுறாங்க. சாரி ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. உடனே வந்து சிரிக்கிறாங்க. ஐயோ ஆனந்தி சிரிக்கிறாளே, அப்பா அவள் தப்பாக நினைக்கலன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. சரிங்க சார், இந்த தீபாவளியை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்கான எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க, அதனால் ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆனந்தி, நீங்கள் தப்பாக நினைக்கல, நான் தப்பாக நினைக்கல சார், எனக்கு இது போதும் ஆனந்தி, நான் வரேன் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு அது கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்பாவால் தாங்கிக்க முடியல. இந்த ஆனந்தி ஒன்றுமே இல்லை எங்களுக்குள்ளே தெரிஞ்சோன்னே உடனே போய் ஒட்டிக்க பார்க்குறாளா, அவளை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்பா கிட்ட போகிறாங்க. ஆனந்தி நில்லு அப்படின்னு சொன்னோன்னே இன்பாவை திரும்பி பார்க்குறாங்க. ஆனந்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாமாவை கைப்பிடிச்சி பேசுவேன் அப்படின்னோடனே, உடனே வந்து இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனையா, என் மாமா எதுக்கு கையை பிடிச்ச அப்படின்னோடனே, நான் ஒன்றும் கையை பிடிக்கல, அவர் தான் கையை பிடிச்சாரு, சரி அவர் கையை பிடிச்சா நீ கையை எடுத்துட வேண்டியதை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ என்ன ஓவராக பண்ணிட்டுருக்கியா, நான் சொன்னதெல்லாம் ஒரு ஞாபகம் இல்லையா, என் மாமா எனக்கு சொந்தமானவர், அதை அவர் சொல்லட்டும் அப்படின்னாங்க. அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. நீ சொன்ன பொய் எல்லாமே வெளியே வந்துடுச்சு, நீ எப்படியெல்லாம் என்னை ஏமாத்தின, குமரன் சார் உன்னை விரும்புகிறதாகவும் அதே மாதிரி உனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாகவும் என்னெல்லாம் போய் சொன்னேன், உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை, என் மூஞ்சில் எப்படி நீ முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் எதுக்கு வந்து பயப்படணும், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, நான் மாமாவை விரும்புகிறேன், அதனால் மாமா எனக்கு தான் சொந்தம், அதுக்காக நான் என்ன வேணாலும் சொல்வேன், அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா, நீ மற்ற பொய்யெல்லாம் கூட உன்னை மன்னிச்சிடுவேன், ஆனால் குமரன் சாரை பற்றி ரொம்ப கேவலமாக பெண்கள்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எவ்வளோ மோசமாலாம் பேசினேன், அதெல்லாம் பற்றி நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ மோசமாக பேசியிருக்கேன், நான் அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படியே முறைக்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, இங்கே பார், எப்படினாலும் நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணிப்போம் கூடிய சீக்கிரம், அப்போ அவனை பார்த்துக்கிறேன், அது நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.